இப்போ வந்து ப்ராஃபிட் வந்தால் உடனே ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுறாங்க, லாஸ் வந்தால் ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இவங்க நேராக யூடியூப்பில் போய் புட்டை எப்படி பை பண்ணுறது, கால் எப்படி பை பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுப்பாங்க. எல்லாம் கேண்டில் எப்படி பார்க்குறது, இந்த ஹெட்ஜு, போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜு, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு ரொம்ப ஈஸி. மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம லாஸஸ் ஏற்றுக்க. ஸோ ஆப்ஷன் செல்லர் ஏன் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு என்னன்னா, அவங்க ஸ்ட்ரக்சர் பேஸ்டு தான். ஜீபோ நேயர்களுக்கு வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வின் ரேட் அதிகமா இருக்கு, அதே மாதிரி ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஃபெயிலியர் அதிகமா இருக்கு அப்படின்னு ட்ரேடர்ஸ் மத்தியில பேசப்படுது. இது உண்மையா, இல்ல இதுக்கான மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இதுக்கான மைண்ட் செட்டை நம்ம எப்படி வச்சுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு ஷேர் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ராமநாதபுரத்தை சேர்ந்த ஃபுல் டைம் ட்ரேடர் அருண். ஸோ நம்ம சாரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ், ஆப்ஷன் பையர்ஸ் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான மைண்ட் செட் தான் வச்சுக்கணுமா, இல்லை ரெண்டு பேருமே வேற வேற மைண்ட் செட் வச்சுக்கணுமா மார்க்கெட் அணுகும் போது? இதை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடும்போது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஆனால் பையர்ஸுக்கு அப்படி கிடையாது. பையர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கேபிட்டல் ரொம்ப கம்மி. ஸோ பொதுவாகவே ஒரு மித்து இருக்குது, பையர்ஸ்க்கு வந்துட்டு லாஸ் வந்து லிமிட்டு, ப்ராஃபிட் அன்லிமிட்டட். அது அதிகமாக தப்பு. இந்த அன்லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டை சைக்காலஜிக்கு ஏற்படுத்திடும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு லாட் வந்துட்டு ஒரு 5000 6000 ரூபாய்க்கு ஒரு லாட்டை பை பண்ணுறாங்க அப்படின்னா, அதை டபுள் பண்ணிட்டு தான் போகணுங்கிற மைண்ட் செட்லேயே அவங்க மார்க்கெட்டில் வந்துடுவாங்க. ஸோ செல்லர் அப்படி கிடையாது. செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லட்சக்கணக்கில் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு லாட்டுக்கு அவங்க வந்துட்டு ஹெட்ஜ் இல்லாமல் வித்தவுட் ஹெட்ஜ் ஒரு 1.5 lakh மினிமம் அவங்க கொடுக்கணும். ஹெட்ஜ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு லாட்டுக்கு எப்படி ஒரு 70,000 to 80,000 அதுக்கு போகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டால், இவங்க மந்த்லி ஒரு 5 to 6% தான் இவங்க வந்துட்டு ப்ராஃபிட்டாக எய்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது செல்லருக்கு. பையர் அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க வாங்குகிற ஒரு லாட் பார்த்தீங்கன்னா, இப்போ அட் தி மணியில் ஒரு 100 rupees ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 6,500 தான் அது வரும், கேபிட்டல் தேவைப்படும். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு 1,000 rupees கிடச்சிது அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்துடுச்சு. செல்லர்ஸ் ஒரு மந்த்லியே 5 to 6%, 8% எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து 6,500 ரூபாய்க்கு ஒரு பை பண்ணுறாங்க, 1000 ரூபாய் கிடைக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10% எபோவ் 10% கிட்ட ரிட்டர்ன் கிடைக்குது. அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளோ கேபிட்டல் போட்டு நான் பை பண்ணாங்கிறது மறந்துடுறாங்க. 1000 ரூபாய்லாம் ஒரு காசாக, பையராக இருந்தால் என்ன, இப்போ ட்ரிபிள் பண்ணிட்டு போகணும், டபுள் பண்ணிட்டு போகணுங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே அது லிமிட்டட் ரிஸ்க், அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிற அந்த சைக்காலஜி இருக்கிறதுனால உளவியல் ரீதியாக அந்த தயாராகிடுறாங்க. நம்ம பெருசாக சம்பாதிக்க போகிறோம்னா பெரிய எதிர்பார்ப்போடு வரதுனால அவங்க அதிகமாக தோக்கிறதுக்கான காரணம் அதுவாக தான் இருக்குது. ஓகே சார், அப்போ வந்து ரெண்டு பேருமே என்ன மாதிரியான மைண்ட் செட்டோடு இருக்கணும் சார், என்ன எதிர்பார்ப்பு அவங்க வச்சு? கிட்டத்தட்ட பையர் வந்து செல்லர் மைண்ட் செட் தான் இருக்கணும். நம்ம எவ்வளோ கேபிட்டல் போட்டோம், எத்தனை பர்சன்டேஜ் அதில் கிடச்சிருக்கு, இந்த பர்சன்டேஜ் வைஸ் அவங்க கால்குலேஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், வேறு எந்த பிஸ்னஸ்லையும் இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில், ஏன் இன்ட்ராடே மார்க்கெட்டில் கூட கொடுக்குற ரிட்டர்ன் வந்து வேறு எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் கிடைக்குதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேட்டா கிடையாது. இப்போ ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் எல்லாம் சேர்ந்து எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்குது, இந்த வருஷம் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்தோம், இந்த எத்தனை ஹோட்டல் லாஸில் இருக்குன்னு அப்படி ஒரு டேட்டா கிடையாது. ஒரு ஜவுளி கடை இருக்குனாலும் அதுக்கு பெரிய டேட்டா கிடையாது. ஒரு பொட்டிக் ஷாப்புக்கு டேட்டா கிடையாது. ஒரு சூப்பர் மார்க்கெட் டேட்டா கிடையாது. ஆனால் இதில் ஒரு டேட்டா இருக்குது. பட் டேட்டா ஃபியர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உண்டு பண்ணிடுது. கிட்டத்தட்ட 98% பீப்புள் லூஸ் பண்ணுறாங்க, 2% பேர் தான் ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு டேட்டா இருக்கிறதுனால இவங்க பயப்படுறாங்க, மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கே பயப்படுறாங்க. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் ஒன்று வரத்துக்கு பயப்படுறாங்க, இல்லை உள்ளார வந்தால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்துடுறாங்க. இப்போ எல்லா பிஸ்னஸ்னோட ரிட்டர்ன் எவ்வளவு, இந்த பிஸ்னஸ்க்குள்ள ரிட்டர்ன் எவ்வளோன்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பர்சன்டேஜ் வைஸ் தான் நீங்கள் அணுகணும். எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் வைஸ் அணுகுனீங்க அப்படின்னா பையரும் ஜெயிக்கலாம். ஓகே சார், அப்போ வந்து இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு வந்து எல்லாரும் விரும்பி தான் வராங்களா சார்? டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து அழைத்து வரப்படவில்லை, இல்லை இழுத்து வரப்பட்டவர்கள் தான். அவங்க முதல்ல ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்கி போடுவோம், ஃபியூச்சரில் பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வராங்க. ஆனால் உள்ளர வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்துடும், எங்கேருந்து வரும் தெரியாது, ஒரு கால்ஸ் வந்துடும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டால் மார்க்கெட்டை லேர்ன் பண்ண போக மாட்டாங்க. நம்ம கால்ஸ் என்ன தெரியும்னா, புட்டு காலுங்கிற வார்த்தை மட்டும் அவங்க காதில் கொடுத்துரும். இவங்க நேராக யூடியூப்பில் போய் புட்டை எப்படி பை பண்ணுறது, கால் எப்படி பை பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுப்பாங்க. எல்லாம் கேண்டில் எப்படி பார்க்குறது,
எப்படி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்னா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, டிமாண்ட் அண்ட் சப்ளைன்ஸோ என்ன, அப்படிலாம் பார்க்குறதில்ல. புட்டை எப்படி பை பண்ணுறது, கால் எப்படி பை பண்ணுறது. அப்போ அடுத்த நாள் கால் வரும், அட்டன் பண்ணுவாங்க. அவங்க நல்ல நேரம் கொஞ்சம் லாஸில் தப்பிச்சிட்டாங்கன்னா இந்த மார்க்கெட் பக்கம் வரமாட்டாங்க, டெரிவேட்டிவ் பக்கம். ஒருவேளை அவங்க கெட்ட நேரம் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தான் இவர் மாட்டில் இவர்கிட்ட தான் அவங்க மாட்டிப்பாங்க. டெய்லி கால்ஸ் வருமானு பெருசாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி உள்ளார வரும்போது ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் போது இந்த மார்க்கெட் மேலே ஒரு பெரிய அவநம்பிக்கை வந்துடும். அப்புறம் மார்க்கெட்டை குறை சொல்லுவாங்க. முதல்ல இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடிலாம் நிறைய யூடியூப் வீடியோவோ லேர்னிங் சென்டரோ எங்கேயுமே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங் சென்டர்ஸ் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்கெட் பற்றி கோர்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க, யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்க்குறாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு 10 வருஷத்தில் இந்த 98% லூசர்ஸ் வந்து ஒரு 10% குறைஞ்சி ஒரு 80% வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வின்னிங் ரேட் அதிகமாகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. முன்னாடி மாதிரி ஒரு பிளைண்டாக மார்க்கெட்டை வந்து இப்போ யாரும் அணுகிறதில்ல. நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே இப்போ நானே ஒர்க் ஷாப் பண்ணுறதால அங்கே கேள்விகள் அதிகமாக இருக்குது. இப்போது அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்போ ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ன, இந்த செபி கொடுத்த இந்த டேட்டா, நம்ம டேட்டா கொரோனா நேரத்தில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். மறுபடியும் கொரோனா மாதிரி ஒன்று வந்துடுச்சுன்னா நம்ம வெளியில் யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட் இதை தேடி மக்கள் வந்தாங்க. அவசர அவசரமாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அமௌண்ட் போட்டாங்க. அமௌண்ட் போட்டும்போது அவங்களுக்கு ஆஃப்டர் கொரோனா நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்ஸை தொட்டாலுமே அது நம்ம நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு. இவங்க வந்து டவுன் சைடே மார்க்கெட்டில் பார்க்கல. இந்த 2 வருஷமாக தான் நிஃப்டி இறங்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து டவுன் சைடில் புதுசாக பார்க்கும்போது இவங்களுடைய போர்ட்ஃபோலியோலேருந்து கொஞ்சம் ரெட் பாத் வந்துருச்சு அப்படின்னாலே இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் போய் பார்க்குறாங்க என்ன பண்ணுறது. இந்த ஹெட்ஜு, போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜு அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்களை ரொம்ப ஈஸியாக இந்த புட்டு காலுங்கிற வார்த்தை மட்டும் தெரியறதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த லாஸ் அப்படியே புக் பண்ணி வெளியே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஈஸியாக நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஏதாவது சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்னு இந்த லாஸை புக் பண்ணிவிட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு வராங்க. டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு வரவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணும்போது அதுக்கு அந்த போதுமானமாக தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கடக்க அந்த லாபம் பத்தாது உங்களுக்கு. அந்த காசு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க 500 ரூபா 1000 ரூபா கிடைக்கும் போது முதல்ல ஆச்சரியம் பார்க்குறவங்களுக்கு போக 500 ரூபா ஒரு 1000 ரூபாலாம் ஒரு காசாங்கிற மாதிரி டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் பழகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரியான ஓவர் கான்ஃபிடென்ட்டு, பெரிய எதிர்பார்ப்பு தான் இந்த மாதிரி லாஸஸை உண்டு பண்ணுது. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்க லாஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அது வந்து குறையும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க, மார்க்கெட்டுக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான மைண்ட் செட் அவங்க வச்சுக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க யூஸ் பண்ணணும், அந்த ஃபெயிலியர்லேருந்து அந்த வின்னிங் ரேட்டுக்கு வர்றதுக்கு என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சார்? இந்த மார்க்கெட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்ல வருதுன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடும். ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரக்சரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அவேர்னஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க, நிறைய மென்டார்ஷிப் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து பேப்பர் ட்ரேடிங், டெமோ ட்ரேடிங் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை அணுகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு ஒர்க் ஷாப் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்குற கேள்வியில் நமக்கு புதுசாக சில கண்ணோட்டம் வருது. இப்படிலாம் மார்க்கெட்டில் இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த வின்னிங் ரேட் அதிகரிக்கும், இந்த லூசஸ் ரேட் குறையும் அப்படின்ட்டு. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நிறைய இடங்களுக்கு வந்து போய் பேசும்போது அங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ட்ரேடிங்கில் வந்து எந்த ஏஜில் சார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து உள்ளே வராங்க? ஒரு 20s இல்லை 25 இல்லை 30s வராங்களா? அவங்க என்ன மாதிரியான கொஷின் உங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன மைண்ட் செட்டோடு இருக்காங்க, என்ன மைண்ட் செட்டை அவங்க வச்சுக்கணும் சார்? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எபோவ் 35 யாரும் வரதில்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த மார்க்கெட் மேலே ஒரு பெரிய பயத்தோடு இருக்கிறாங்க. வந்தவங்களுக்கு பெரிய ஒரு நாலேஜ் இல்லாதனால லூஸ் பண்ணிவிட்டு பெரிய அவநம்பிக்கையோடு வெளியில் ஏறிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி 20-25 இயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க ஒர்க் ஷாப்புக்கு வரவங்க. அவங்க வந்து ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றிலாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐவினா என்ன, காமானா என்ன, தீட்டானா என்ன. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு மார்னிங் ஸ்டார்னா என்ன, ஷூட்டிங் ஸ்டார்னா என்ன, எங்கல்ஃபேனா இப்படி வந்துட்டு கேண்டில்ஸை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அட்வான்ஸாக இப்போது கிரிக்ஸை பற்றி கேட்குறாங்க, ஆர்டர் ஃப்ளோ பற்றி கேட்குறாங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய பார்வை ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது.
இதை வச்சு தான் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளார பெரிய லெவலில் சாதிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து ப்ராஃபிட் வந்தா உடனே ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுறாங்க. லாஸ் வந்தா ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை எப்படி சேஞ்ச் பண்றது? அந்த மைண்ட் செட் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது சார்? இப்போ ப்ராஃபிட் வரும்போது நம்ம டோபமைன் ட்ராப் அதில் கண்டிப்பாக விழுவாங்க. ப்ராஃபிட் வரும்போது என்னென்னா, அவங்க ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு பெரிய ஒரு அல்ட்ரா மாடல் ஸ்ட்ராட்டஜியை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி நம்ப ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் லாட்ஸ் கூட்டுவாங்க. அவங்க வெளியிலேருந்து கடன் வாங்கி கேபிட்டல் போடுவாங்க, பர்சனல் லோன் போடுவாங்க, கோல்டை ப்ளெட்ஜ் பண்ணி அந்த அமௌண்ட்லாம் கொண்டு வந்து மார்க்கெட்டில் போடுவாங்க. இப்போ எவ்வளோ பெரிய அல்ட்ரா மாடல் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் லூசிங் ஸ்ட்ரீக்னு ஒன்று இருக்குது. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 12 ட்ரேடிங் டேயில் கூட அவங்களுக்கு லாஸஸ் வரும். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு 4-5 ட்ரேடு லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ஸ்ட்ராட்டஜி மேலே பெரிய ஒரு அவநம்பிக்கை வந்துடும். முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஏஐ இருக்குது, அவங்க ஸ்ட்ராட்டஜி தானா அப்படின்னு நம்புகிறாங்க இல்லையா, அதை இன்றைக்கி பேக் டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஏஐக்கிட்டே போய் எனக்கு ஸ்ட்ராட்டஜி கொடு அப்படிம்பாங்க. சரி, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸாக இவங்க ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து பேக் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த பேக் டெஸ்ட் பார்த்துட்டு இப்போ வந்து உதாரணத்துக்கு நிஃப்டி ஓவராலாக ஒரு 10 இயரில் பார்த்தீங்கன்னா அதோட மூவ் வந்துட்டு ஆவரேஜாக 0.8 to 1% தான். நான் சொல்கிறது வந்துட்டு ஆனுவலைஸ்டு வாலட்டிலிட்டி அதை வச்சு கால்குலேஷன் பண்ணுறது. 252 ட்ரேடிங் டேஸில் கால்குலேட் பண்ணது. இது ஒரு 10 இயர் டேட்டா. அப்போ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.5 டெல்டாவில் இருக்கிற ப்ரீமியம் வந்துட்டு டெய்லியும் எய்தர் சைடு, அது அப்பாக இருக்கட்டும் டவுனாக இருக்கட்டும், ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுல டெய்லி 25 பாயிண்ட் கெயின் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா மூவ்மெண்ட்டே ஆவரேஜாக 100 பாயிண்ட்ஸ் தான். 25 பாயிண்ட் கெயின் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியும். 100 பாயிண்ட்ஸும் பிடிக்கணும் உட்காரணும் அப்படிங்கும்போது அவங்க தோக்குறாங்க. நம்ம தோல்வி அவங்களால கண்டினியூஸாக ஏற்றுக்கவே முடியாது. முதல்ல ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கே ஒரு சைக்காலஜி வேணும். அப்போ ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு சைக்காலஜி வேணும். அப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை முடிவு பண்ணுறது யார்? சைக்காலஜி. மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம லாஸஸ் ஏற்றுக்கிறோன்ற எண்ணமே நமக்கு ஃபஸ்ட்டு வரும். ஓகே சார். அப்போ வந்து ட்ரேடிங்கில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை விட அந்த ட்ரேடிங் சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? ரெண்டுமே தான் முக்கியம். ஆனால் அந்த அதை தான் நான் சொன்ன போகிறேன். இந்த லாஸை ஏற்றுக்கிறதுக்கான மென்டாலிட்டிக்கு உருவாக்குறதே சைக்காலஜியில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான். இப்போ வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, யங்ஸ்டர்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக அந்த ட்ரேடிங்குள்ளே வராங்க அப்படின்னு. ஸோ அவங்க வரும்போது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு வராங்க? எவ்வளோ ட்ரேடிங் அமௌண்ட்டோட அதிகமான அமௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ண வராங்களா, இல்லை கம்மியான அமௌண்ட்டை வச்சு ட்ரேடிங் பண்ண வராங்களா? அதோடு வந்து அந்த ப்ராஃபிட் இல்லை அப்படின்னும் போது அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி அந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது எபோவ் 35 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இது மேலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பசங்களுக்கு அப்படி ஒரு பயம் இல்லை. ரெண்டாவது அவங்கள்ட்ட பெருசாக கேபிட்டல் கொண்டு வரதுக்கும் அவங்க பேரண்ட்ஸு நான் மார்க்கெட்டில் போட போகிறேன், அமௌண்ட் போட போகிறேன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, டெமோ ட்ரேட் தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க. அமௌண்ட் கொண்டு வர அமௌண்ட்டு கொஞ்சம் அவங்க இழக்கக்கூடிய பணத்தை தான் அவங்க கொண்டுட்டு வராங்க. அவங்க பெரிய அளவு ஆபத்தை தேடிக்கிறது கிடையாது. ரெண்டாவது அவங்களுக்கு பல விஷயங்கள் காதில் மார்க்கெட்டை பற்றி நெகட்டிவான விஷயங்கள் விழுவுறதுனால, வடிவேல் சொல்கிற மாதிரி எல்லாம் கண்ணு முடி வந்து போகுமா இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு கண்ணு முடி நிறைய விஷயங்கள் வந்து போகுது. அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கும் கொஞ்சமாக கேபிட்டல் போட்டு சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஒழிய பெரிய அமௌண்ட்டை அவங்க கொண்டு வந்து இழந்ததா எந்த யங்ஸ்டரும் இழந்ததா கிடையாது. பெரிய அமௌண்ட் இழந்ததா. அதே நீங்கள் எவ்வளோ 35 இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பெரிய பெரிய கதைகளை சொல்லுவாங்க, பெரிய பெரிய லட்சங்களை சொல்லுவாங்க. நான் இவ்வளோ லட்சம் இருந்தேன், அவ்வளோ லட்சம் இருந்தேன், அங்கே இப்படி கடன் பட்டேன், அங்கே கடன். இவங்கள்ட்ட அப்படி கிடையாது. அதை தாங்கி கொடுக்கக்கூடிய சக்தியும் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து அடுத்ததா ஒரு ட்ரேட் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ட்ரேடை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? இப்போ முன்னாடி நடந்த அந்த ட்ரேடை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா? இல்லை மேடம், ப்ரொஃபஷனல் ட்ரேடுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் லாஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அவங்க அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அவங்க லாஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஓகே லாஸ். ஸோ நம்ம கொண்டு வந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அதில் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் அப்படின்னு தான் அவங்க எடுத்துட்டாங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட மைண்ட் செட்டு அப்படி தான் இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஒரு புதுசாக ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா என்ன மாதிரியான மைண்ட் செட் அவங்க வந்து வச்சுக்கணும்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்ட்ராட்டஜியா, டிசிப்ளினா, பேஷன்ஸா, இல்லை வந்து ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கணுமா? அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்க ஒரு பேஷனோட தான் எப்போவும் வருவாங்க உள்ளார.
பேஷனோட வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு அது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையாது, ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஆப்ஷன் செல்லர் ஏன் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிங்க. அதுக்கு என்னன்னா, அவங்க ஸ்ட்ரக்சர் பேஸ்டு தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியே போடுவாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கிறது கிடையாது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் போனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி தான். இது நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஸோ அவங்க சில டேட்டாஸ், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அதை காலை செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கால் செல் பண்ணும்போது அதை தாண்டி மார்க்கெட் பிரேக் ஆகாது அப்படிங்கிறது ஒரு 60-70% ப்ராபபிலிட்டி பிரேக் பண்ணாது அப்படிங்கிறது. ஆனால் வந்துட்டு பையருக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு மார்க்கெட்டில் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும், ரிவர்ஸ் ஆகிறதும் ஃபோர்ஸாக ரிவர்ஸ் ஆகணும், அப்போ தான் ப்ரீமியம் எகிரும். ஸோ செல்லர் அதனால ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அங்கேயே சஸ்டெயின் ஆனாலும் அவங்களுக்கு ப்ரீமியம் மெல்ட் ஆகும், மார்க்கெட் அவங்க எதிர்பார்த்த டைரக்ஷனில் போனாலும் ப்ரீமியம் மெல்ட் ஆகும். ஸோ இதனால தான் பையர்ஸ் வந்துட்டு தோக்குறாங்க, செல்லர்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த எப்போதுமே பையராக இருக்கிற ஒருத்தவங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கேபிட்டல் வச்சுட்டு பையராக இருந்துட்டு சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க செல்லர் ஆகிறது தான் இது பெஸ்ட்டான ஒரு வழி. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, பையர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு யங்ஸ்டர்ஸாக உள்ளே வராங்க, புதுசாக ட்ரேட் பண்ண போகிறாங்கனாலுமே அவங்க என்ன மாதிரியான மைண்ட் செட் வந்து வச்சுக்கணும், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு யங்ஸ்டர்ஸாக வரும்போது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். நேர்களே, ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி சார் இன்னைக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜியை விட உங்களோட மைண்ட் சைக்காலஜி தான் ரொம்ப ரொம்ப ட்ரேடிங்கில் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த டாபிக் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட ஜீபு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.